நிறைய பேருக்கு இந்த காயகற்ப முறைகள்ல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். காயகற்பம்னா என்ன? எந்தெந்த மூலிகையில நம்ம காயகற்பமா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதாவது நரை, திரை, மூப்பு இல்லாமல் நம்ம இளமையா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சில மூலிகைகளை காயகற்ப முறைப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். நிறைய மூலிகைகள் இருக்கு. அருகம்புல்ல காயகற்பமா பயன்படுத்தலாம், வெற்றிலையை காயகற்பமா பயன்படுத்தலாம், மிளகு கூட நம்ம காயகற்பமாக பயன்படுத்தலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, இல்ல ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அது என்னது, சரவாங்கி, முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு தூதுவளையை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த கற்பம் அதாவது தூதுவளையை நம்ம பிட்டவியல் செய்து எடுத்து இது கூட அதிமதுரம் சேர்த்து சாப்பிடும்போது காசநோய் இருக்கக்கூடிய நபர்கள் இது எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா 3 சிட்டிகை அளவு எடுத்து தேன்ல ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டுட்டு வரணும். ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்த மருத்துவம் அப்படின்னாவே காயகற்ப முறைகள் பத்தி நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு இந்த காயகற்ப முறைகள்ல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். காயகற்பம்னா என்ன? இல்ல காயகற்ப முறைக்கு தனியா வேற நம்ம டயட் ஃபாலோ பண்ணுமா, இல்ல சில நாட்கள் யூஸ் பண்ணலாமா, எந்தெந்த மூலிகையில நம்ம காயகற்பமா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருக்கும். பொதுவாக காயகற்பம் அப்படின்னா சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடல் எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கணும், அதாவது நரை, திரை, மூப்பு இல்லாமல் நம்ம இளமையா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சில மூலிகைகளை காயகற்ப முறைப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். அதுதான் சித்தர்கள் காயகற்ப முறைப்படி நிறைய மூலிகைகளை சொல்லியிருக்காங்க. உணவு முறைகளும் சரி, யோக பயிற்சிகளும் சரி, நம்ம மூச்சு பயிற்சிகள் செய்கிறோம் இல்லையா, பிராணாயாமம், இதில் எல்லாமே காயகற்ப முறைகள் அடங்கியிருக்கு. அப்படி பார்த்தோம்னா மூலிகை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக இருப்பதற்கு, அதாவது உடலுக்கு ஏற்ற மாதிரியான மூலிகைகளை எந்தெந்த மூலிகையை எந்த நோய்க்கு காயகற்ப முறைப்படி எடுக்கலாம் அப்படின்னு வகுத்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம உடல் அப்படின்னு பார்த்தோம்னா வாதம், பித்தம், கபம் இந்த 3 தோடங்களை அடிப்படையாக வைத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாதம் நோய், வாத தொடர்பாக நோய்கள் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த மாதிரியான காயகற்பம் எடுக்கணும், பித்தம் அதிகரித்து அதனால நோய் வந்துச்சுன்னா எந்த மாதிரியான காயகற்ப முறைகள் எடுக்கணும், அதே மாதிரி தான் கபம். இந்த மாதிரி ஒவ்வொரு தோடத்திற்கும் ஏற்ற மாதிரி நம்ம நாடி பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மருந்துகளும் காயகற்ப முறைப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது நம்ம உடல் இளமையா ஆரோக்கியமா இருக்கணும்னா நிறைய மூலிகைகள் இருக்கு. பொதுவாக ரொம்ப எளிமையா நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளை காயகற்பமாக சாப்பிடும்போது அதனுடைய பலன் நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தோம்னா ரொம்ப எளிமையான முறையில் தூதுவளை. இந்த தூதுவளை அப்படின்னு சொல்கிற ஒரு கீரை வகையை சேர்ந்தது. பொதுவாக கப நோய்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தூதுவளை தான் நம்ம காயகற்பமாக எடுத்துட்டு இருக்கோம். கப நோய்கள் அப்படின்னா நமக்கே தெரியும், நம்ம உடல்ல அதிகமான நீர் சேர்ந்து அதனால வரக்கூடிய கோல்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, குளிர்ச்சி தன்மை பொருந்திய தேகிகளுக்கு அதிகமாக குளிர்ச்சி தன்மையை அதிகமாயிட்டு அதனால கபம் உண்டாகிறதுனால வரக்கூடிய நோய்கள். இப்போ கப நோய்கள் மட்டும் இல்லை, உடல்ல ஏற்படக்கூடிய மற்ற நோய்களுக்கும் இந்த தூதுவளையை நம்ம எப்படி காயகற்பமாக பயன்படுத்தலாம். இதுலையுமே இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்கு. அருகம்புல்ல காயகற்பமாக பயன்படுத்தலாம், வெற்றிலையை காயகற்பமாக பயன்படுத்தலாம், ஒவ்வொரு மூலிகையும், மிளகு கூட நம்ம காயகற்பமாக பயன்படுத்தலாம். அப்படி பார்க்கும்போது இந்த தூதுவளையை நம்ம எப்படி காயகற்பமா எடுக்க போறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பொதுவாக கீரை தூதுவளைனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றும் சூப் வச்சு எடுத்துப்போம், இல்லைன்னா கீரை மாதிரி சமைச்சு சாப்பிடுவோம், துவையல் மாதிரி சாப்பிடுவோம். இதுலயே நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது. பொதுவாக இந்த தூதுவளையில பார்த்தோம்னா 2 வகை இருக்கு. அதாவது ஜென்ரலா நம்ம தூதுவளையை பார்த்திருப்போம். இதுல வெண்மை நிறத்துல இருக்கக்கூடியது இன்னொரு வகை. இந்த வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய தூதுவளையில இன்னும் அதிகமான சத்துக்கள் நிறைந்திருக்குன்னு சொல்லலாம். கப நோய்களை அதிகமாக இது விரட்டுது. இப்போ யாரெல்லாம் இந்த தூதுவளை கற்பத்தை பயன்படுத்தலாம்? நான் சொன்ன மாதிரி கிரானிக்கா வீசிங் இருக்கு, ஆஸ்மா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தூதுவளை கற்பத்தை எடுத்துக்கலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா டைஜஷன், செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களும் தூதுவளையை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க,
ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இல்லை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவோம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அது என்னது, சரவாங்கி முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் நடக்கவே முடியாத மாதிரி கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே முடங்கி போகிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். இதுதான் முடக்குவாதம். இதற்கு தூதுவளையை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. தாராளமாக இந்த தூதுவளையை முடக்குவாதத்திற்கு, அதாவது வாதம் தொடர்பான நோய்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தூதுவளையை பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, இன்னும் சில பெண்களுக்கு லுக்கேரியா மாதிரியான வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு. தூதுவளை அப்படின்ற மூலிகை இது ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா உடல் உஷ்ணம் தானே ஏற்படும் அப்படின்னு நினைப்போம். அங்கே தான் நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெள்ளைப்படுதல் நோய்க்கு நம்ம தூதுவளையை எப்படி காயக்கற்ப முறைப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நோய்க்கும் ஏற்ற மாதிரி ஒரே மூலிகையை பலவிதமாக நம்ம பயன்படுத்தும் பொழுது, அதுவும் காயக்கற்ப முறைப்படி பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த தூதுவளையை நிழலில் நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும். இதில் நான் சொன்ன மாதிரி வெள்ளை தூதுவளை இருக்குது, அதை பற்றி தனியாக பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய தூதுவளையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நிழலில் உலர்த்தி எடுத்துக்க போகிறோம். இதை நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணி எடுத்துட்டு வெறும் தூதுவளையை மட்டும் 3 சிட்டிகை அளவு, இது வெறுகடி அளவு அப்படின்னு சொல்லுவாங்க, 3 சிட்டிகை அளவு எடுத்து தேனில் கலந்து சாப்பிடணும். கற்பம் மருந்துகள் எல்லாமே காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். இப்போ வெறும் வயிற்றில் வெறுகடி அளவு எடுத்து தேனில் கலந்து இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடலில் நரம்புகள் எல்லாமே பலப்படும். பொதுவாக இந்த தூதுவளைக்கு நரம்புறமாக்கி அப்படின்ற ஒரு செய்கை இருக்குது. அந்த மாதிரி தூதுவளையை நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் இதை தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இது ஜென்ரலாக நம்ம நர்வின் டானிக், நரம்புகள் வலிமை அடைகிறதுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த தூதுவளை பொடியை எப்படி இன்னும் வீரியம் மிக்க இன்னொரு காயக்கற்ப மருந்தாக மாற்றலாம். ரொம்ப எளிமையாக இதை வீட்டிலேயே நம்ம பயன்படுத்தலாம். இதை பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த தூதுவளை பொடியை பசும்பாலில் பிட்டவியல் பண்ணி எடுக்கணும். பசும்பாலில் பிட்டவியல்னால் நமக்கே தெரியும், ஒரு பாத்திரத்துக்கு அடியில் பால் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நம்ம வீட்டிலலாம் சமைக்கும் போது இட்லி செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு வெள்ளை துணியில் இந்த தூதுவளை பொடியை வச்சு வேக வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் அது பாலில் அந்த ஆவியில் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு நாள் இதை வெயிலில் வச்சு உலர்த்தி எடுத்துட்டுக்கப்புறம் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதனோட வேறு என்ன மூலிகை சேர்க்கலாம் அப்படின்னா, அதிமதுரம். எதற்காக அதிமதுரம் சேர்க்கிறோம் அப்படின்னா, இந்த கற்பம், அதாவது தூதுவளையை நம்ம பிட்டவியல் செய்து எடுத்து இது கூட அதிமதுரம் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடல்லையும் சரி வயிற்று பகுதியிலும் சரி ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை இது குணமாக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பிரச்சனை இருக்கும், சாப்பிட்டோன்னே எதிர்த்துட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட எதிர்த்து வரும்போது தொண்டை பகுதியிலையோ இல்லை நெஞ்சு பகுதியிலையோ கோழை சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கோழைனா நமக்கே தெரியும், லைட்டாக கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க தூதுவளையை பிட்டவியல் செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதனோட நம்ம அதிமதுரம் பொடியை சேர்க்கணும். இப்போ தூதுவளை பொடி 100 கிராம் இருக்குன்னா அதிமதுரம் பொடி 50 கிராம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது, பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த மாதிரி நான் சொன்னக்கூடிய அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், நெஞ்சில் கோழை சேர்றது, இன்ஃபெக்ஷன் இருக்குது, இது எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். இதுவே டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், காசநோய். பொதுவாக காசநோய் இருக்குன்னா தூதுவளை மட்டும் இல்லை, எந்த மூலிகை சாப்பிட்டாலும் இது குணமாகுமான்ற ஒரு சந்தேகம் இருக்கும். டிபி வந்துடுச்சா நம்ம லைஃப் லாங் மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கணும், இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு டிபி வந்தால் இருமிக்கிட்டே இருப்பாங்க, நெஞ்சில் சளி இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிளினிக்லேயும் நிறைய பேர் காசநோய்க்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா போனில் டிபி நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் யூட்ரஸில், குடல் பகுதியில், இந்த மாதிரி உடலோட பல பாகங்கள்லையும் நமக்கு டியூபர்குலோசிஸ் வரதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி டியூபர்குலோசிஸ் கண்டிஷன் இருக்கிறவங்களும் நம்ம தூதுவளையை பயன்படுத்திக்கலாம். இதற்கு தூதுவளையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, தூதுவளை மிளகு கற்பம் அப்படின்னு பேருங்க இதுக்கு. இதற்கு என்ன பண்ணுறோன்னா, தூதுவளையை நான் சொன்ன மாதிரி பிட்டவியல் செய்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி மிளகையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாலில் வேக வைத்து எடுக்கணும். மிளகு முழுகிற அளவுக்கு பசும்பால் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து உலர்த்தி எடுத்துக்கணும். இது இரண்டையுமே நல்லா பொடியாக்கி கலந்து காசநோய் இருக்கக்கூடிய நபர்கள் இது எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா 3 சிட்டிகை அளவு எடுத்து தேனில் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டுட்டு வரணும்.
ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து காசநோய் இருக்கக்கூடிய நபர்கள் தூதுவளையும் மிளகும் கர்ப்ப முறைப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கப நோய்கள், காசநோய்கள் இது எல்லாமே குணமாகும். நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற தூதுவளை பற்றிய இந்த தகவல்கள் எல்லாமே நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். தூதுவளையும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை வகை தான். இதை கர்ப்ப முறைப்படி சாப்பிட்டோம்னா அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.